ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட்டு பேப்பர் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம அதை எடுத்து குப்பை தொட்டியில் தான் போடுவோம். அந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் வேஸ்ட்டு பேப்பரில் நம்மளுக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை பாருங்கள். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றது பாருங்கள். ஏதாவது ஒரு 5 பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் மடக்கி சர்க்கிள் போட்டு, சர்க்கிள் எதை வச்சுனாலும் நீங்கள் போடலாம். வாழையில் வச்சு போடலாம், இல்லை கிளாஸ் வச்சு போடலாம், இல்லை காம்பஸ் வச்சு போடலாம். அந்த மாதிரி போட்டு அந்த சர்க்கிளாக வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு பாருங்கள் ஃபுல் வீடியோவை. அதை வெட்டி தனியாக எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஒன்றொன்னா மடக்குங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் மடக்கிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேப்பர் தேவையோ அத்தனை எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கு மேலே கம் வச்சுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் ஒட்டிக்கோங்க. அதை அப்படியே மேலே மேலே அப்படி வச்சுக்கோங்க. நான் இப்போ எழுதின பேப்பர் தான் வச்சு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த எழுதினது தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஸ்கெட்சு போட்டுக்கோங்க. மேலே மேலே ஒட்டிட்டிங்களா? ஒட்டிட்டு அதுக்கு மேலே கம்மை போட்டு, என்கிட்ட பூ கட்டுற நூல் தான் இருந்தது, உள்ளன் நூல் இல்லை. ஆனால் உள்ளன் நூல் இருந்தால் இதை விட நல்லாயிருக்கும். இது சரியாக ஒட்ட மாட்டேங்கிருச்சு, கஷ்டப்பட்டு தான் ஒட்டுனேன். அதுக்கு மேலே ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டிட்டு பாதியை கட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு இதை மட்டும் எடுத்து கம்மு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிறதுல ஒன்று எடுத்துட்டு அதை ரெண்டையும் இப்படி ஒட்டி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் விரித்து விட்டிங்க அப்படின்னா நல்லா பால் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரியும் தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அந்த எழுதுனது தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் ஸ்கெட்சு போட்டுக்கோங்க. இப்படி தொங்க போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.